இந்த பாடுகள் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. சீர்படுத்துவது. நம்ம வாழ்க்கையில சில சீர்கேடான காரியம் இருக்கும், நமக்கே தெரியாத நம்ம செய்யற தவறு. அதை சரிப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தணும் என்பதற்காக தேவன் இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். அது சிக்ஷை என்று நம்ம சொல்லலாம். இந்த பாடுகள் வேண்டியது அவசியம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதன் மூலமாய் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று பக்தன் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில கூட நான் திரும்பி பார்க்கும்போது என் உபத்திரவம் பாடுகள் தான் என்னை சிறப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தினது. நான் எங்க தப்பு பண்றேன், என்ன மிஸ்டேக் இருக்குது, எதை சரிப்படுத்தணும், நான் இன்னும் எப்படி ஆண்டவரை சார்ந்து வாழணும், எந்தெந்த காரியத்தை விடணும், எந்தெந்த காரியத்துல ஆண்டவருடைய குணங்கள், சுபாவங்கள் நமக்குள் வரணும், இதையெல்லாம் நான் அறிந்து கொண்டது உபத்திரவங்கள், பாடுகள்ல தான்.